த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நானியா சாப்டர் 8 ஹவு தே லெஃப்ட் த ஐலாண்ட். ஸோ நீங்களே இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, இவ்வளோ நாட்களாக நடந்த எல்லா கதையையும் ட்ரம்கின் தான் அந்த கேர் பேரவல் இடிஞ்சு போன கேர் பேரவல் ஹாலில் உட்காந்து இந்த 4 குழந்தைங்க கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னோட பாக்கெட்டில் 2 பிரெட்டு துண்டு எடுத்து போட்டுட்டு என்னோட மித்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் அங்கவே வச்சுட்டு என்னோட கத்தியை மட்டும் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். பல மணி நேரமாக காட்டுக்குள்ளே நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போதான் எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. அதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். என்னை சுற்றி இருந்த காற்றுல முழுக்க அந்த சத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இடி மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப நேரம் இருந்தது. ரொம்ப கூலாக, ரொம்ப ஸ்வீட்டாக, மியூசிக் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மொத்த காட்டையே அதிர வைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போவே நான் எனக்குள்ளே சொல்லிட்டேன், இது மட்டும் அந்த சங்கு இல்லைன்னா என்னை நீங்கள் எல்லாரும் முயலுன்னு கூப்பிடுங்கன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக எந்த டைமில் அதை ஊதுனாங்க அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். அப்போது தானே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம் அப்படின்னு எட்மண்ட், பீட்டர், லூசி, சூசன் இவங்க 4 பேருமே கத்திட்டு ஒருத்தரை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு லூசி வேக வேகமாக அந்த குள்ள மனிதரை பார்த்து கேட்கும். வெல், அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் நடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு விடிய காலையில் பாதி விடிஞ்சிட்டு இருக்கும் போது ஜெயின்ஸ்க்கு இருக்கிற மாதிரி மூளையே இல்லாத மாதிரி இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தேவையே இல்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஓடிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆறை சீக்கிரமாக கடக்கணும்னு ஷார்ட்கட் ரூட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க. மிராஸோட படம் என்னை பிடிக்கல. இந்த கடலோரமாக லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சின்ன கோட்டைக்கு மிராஸ் ஒரு ஆளை இன்சார்ஜுக்கு வச்சுட்டு போயிருந்தான். அவங்க தான் என்னை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் ஒரு குள்ள மனுஷன், அவங்க எல்லாரும் எப்படி ஆடி போயிருப்பாங்க. ஆனால் என்னை பிடிச்சவன் ஒரு சரியான வடிகட்டின முட்டாள். வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அப்போவே அந்த நிமிஷமே என்னை கொண்டிருப்பாங்க. ஆனால் அவன் அப்படி பண்ணலை. அவன் ஷோ ஆஃப் பண்ணணுன்றதுக்காக, அதாவது அப்போவே மரண தண்டனை கொடுக்கறத விட என்னை மிகப்பெரிய வழியில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சான். விச் மீன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேய்களும் ஆவிகளும் வாழ்கிற இந்த தீவுக்குள்ளே அனுப்புறது தான் ஒரு மிகப்பெரிய பண்டிகையே. அதை தான் அவங்க செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த யங் லேடி அப்படின்னு அவர் சூசனை பார்த்து தலையாட்டிட்டே அவங்களோட வில்வித்தையை யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சு அவரோட பைப் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கிரேட் ஸ்காட், அப்போது அதுதானா அந்த சங்கு தானா? அது உன்னோட சங்கு தான் சூ. அதுதான் நம்ம எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் நேற்று காலையில் இருந்து நம்மளை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. என்னால் இதை நம்பவே முடியல. இது எல்லாமே இப்போ தான் ஃபிட் ஆகுது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். மேஜிக்கை நீ நம்புறேன்னா எப்படி உன்னால் இதை நம்பாமல் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்க எவ்வளவோ ஸ்டோரிஸில் மேஜிக் மூலியமாக ஒரு ஆளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்களே. ஐ மீன், நம்ம த அரேபியன் நைட்ஸில் கூட அந்த மெஜிஷியன் ஜின்னை கூப்பிடுவார்ல, அந்த ஜின்னு மாதிரி தான் நம்மளும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு லூசி சொல்லும். ஆமாம், இந்த மாதிரி கதைகள் நம்ம உலகத்திலேருந்து ஒருத்தவங்க வேற உலகத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதானே பார்த்துருக்கோம். ஜின் உண்மையாகவே எங்கேருந்து வராருன்னு இது வரைக்கும் நம்ம யோசிச்சதே இல்லைல்ல அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். உண்மையாகவே ஜின் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. விசில் அடித்தா நம்ம டக்கு நீங்கள் வந்துருவோம்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். பட் நம்ம இங்கே வரணும்னு விருப்பப்பட்டோம் தானே, அஸ்லானுக்கு நம்ம இங்கே வேணும்னா நம்ம இங்கே இருக்கணும் தானே அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண? நான் பெட்டர் இப்போவே கிளம்பி கிங் காஸ்பியன் கிட்ட போய் ஹெல்ப்புக்கு எதுவும் வரலன்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹெல்ப்புக்கு எதுவும் வரலையா? ஆனால் அதுதான் ஒர்க் ஆயிடுச்சுல, நாங்கள் இங்கே வந்துட்டோம்ல அப்படின்னு சூசன் சொல்லுவோம். ஆமாம், நான் தான் பார்க்குறேன்ல அப்படின்னு அந்த குள்ள மனிதர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசிகிட்டு இருப்பாரு. பட் வெல், ஐ மீன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு நாங்கள் யாருன்னு இன்னும் தெரியலையா, நீங்கள் ஒரு முட்டாள் அப்படின்னு லூசி இப்போ கத்தும். அப்போ அந்த பழைய கதைகளில் கேட்ட அந்த 4 குழந்தைங்க நீங்கள் தானா? உங்களை பார்த்ததில் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் நோ டவுட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஆனால் எதுவும் அஃபென்ஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திரும்ப தயங்கிக்கிட்டே பேச ஆரம்பிப்பாரா. என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்கள், எதை வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. வெல் தென், நோ அஃபென்ஸ், பட் யூனோ அங்கே அரசர் காஸ்பியனும் ட்ரஃபிள் ஹண்டரும் டாக்டர் கொர்னேலியஸும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, வெல் ஐ மீன் ஹெல்ப் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதை வேறு இதில் சொல்லணுன்னா அவங்க மிகப்பெரிய வீரர்கள் வருவாங்க, மிகப்பெரிய வாரியர்ஸ் வருவாங்கன்னு இமேஜின் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எங்களுக்கு குழந்தைங்களை பிடிக்கும் தான்,
ஆனால் நாங்கள் இப்போது யுத்தத்துக்கு நடுவில் இருக்கோம், உங்களுக்கே நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ட்ரம்கின் சொல்வார். அப்போது நாங்கள் எதுக்கும் லாயக்கில்ல, நாங்கள் எங்களால் சண்டைலாம் போட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு எட்மண்ட் கேட்பானா. அவனோட முகமே அங்கே செவந்துக்கிட்டு இருக்கும். ஓ ப்ளீஸ் அஃபண்ட் ஆயிக்காதீங்க மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் இப்போ வேகமாக பேசிகிட்டு இருப்பாரா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எங்களை லிட்டில்னு சொல்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படின்னு எட்மண்ட் இப்போது குதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ நாங்கள் பெர்னா யுத்தத்தை வின் பண்ணதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெல், நீங்கள் எங்களை என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் நம்பிக்கோங்க, ஆனால் எனக்கு தெரியும்னா அப்படின்னு அங்கே எட்மண்ட் கத்த ஆரம்பிக்கும் போதே இப்போது தேவையே இல்லாமல் கோவப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவருக்கு தேவையான கவசம் அப்புறம் ஏதாவது ஆயுதங்களை எடுத்து கொடுத்துட்டு ட்ரெஷர் சேம்பரில் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு பீட்டர் சொல்வான். எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்னு எட்மண்ட் ஆரம்பிப்பானா. ஆனால் லூசி வேக வேகமாக எட்மண்டோட காதுக்குள்ளே நம்ம பெட்டர் பீட்டர் சொல்கிறத செய்வோம், அவன் தான் ஹைக்கிங் யூனோ அண்ட் அவன்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ எட்மண்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே இப்போ அந்த எட்மண்டோட டார்ச் லைட்டோட உதவியோட இன்க்ளூடிங் ட்ரம்கின் கீழே திரும்ப அந்த இருட்டாக இருக்கும்ல அந்த படிக்கட்டு அது வழியாக அந்த ட்ரெஷர் சேம்பருக்குள்ளே கீழே இறங்கி போவாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போனோடனே அந்த குள்ள மனிதரோட கண்ணு பயங்கரமாக மின்ன ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற அவ்வளோ புதையல், அவ்வளோ ப்ரெஷியஸான அந்த ஜுவல்ஸு கல் எல்லாத்தையும் பார்த்த உடனே நான் இப்போவே சொல்லிடுறேன், நிக்காப்ரிக்கை இந்த இடத்துக்குள்ளே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த குள்ள மனிதர் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே ஒரு செயின் மெயில் ஷர்ட்டு, வாள், ஹெல்மெட்டு, ஷீல்டு, அம்பு, வில்லு இது எல்லாமே அங்கே இருக்குமா. அதை எடுத்துகிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரோட ஹெல்மெட் காப்பர்னால் செஞ்சுருப்பாங்க. அந்த ஹெல்மெட்டில் ரூபி கற்களும் பதிச்சிருப்பாங்க. அவருக்கு கொடுத்தாங்களே அந்த வாளோட கைப்பிடி தங்கத்தால் செஞ்சுருப்பாங்க. இதுவரைக்கும் இவ்வளோ விலை மதிப்புள்ள பொருளெல்லாம் அந்த குள்ள மனிதர் அவரோட வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இந்த பசங்க 4 பேரும் அவங்களோட மெயில் ஷர்ட்ஸு, ஹெல்மெட்ஸு அதெல்லாம் போட்டுக்குவாங்க. எட்மண்டுக்கும் ஒரு வாள், ஒரு ஷீல்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. லூசிக்கும் வில்லு, அம்பு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. பீட்டர் அண்ட் சூசன் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும்ல அந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட்ஸு அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்க எல்லாருமே இப்போது அந்த படிக்கட்டை கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டுருப்பாங்களா. அவங்க மேலே போட்டிருக்கிற அந்த செயின் ஷர்ட் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கும். அவங்க 4 பேருமே இப்போது ஸ்கூல் பசங்க மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக நானியன்ஸாக ஃபீல் பண்ணாங்க. பீட்டரும் எட்மண்டும் இவங்களுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, ஏதோ பிளான் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க போல். லூசிக்கு அது கேட்டுட்ருக்கோம், இல்லை நான் சண்டை போடுறேன், நான் அவரை தோக்கடிச்சாதான் கம்ப்ளீட்டாக அவருக்கு ரொம்ப எரிச்சலாகும், அண்ட் நான் தோத்தாலும் நமக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது, ஸோ நான் அவர் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். ஓகே எட் அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க இப்போ வெளியில் நல்லா வந்தக்கப்புறம் எட்மண்ட் அந்த குள்ள மனிதர்கிட்ட ரொம்ப பொலைட்டாக கேட்பான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு உங்களை மாதிரி மிகப்பெரிய வாரியரெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. உங்களுக்கு ஓகேனா என் கூட சின்ன வால் சண்டை போடுறீங்களா, ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பானா. பட் லேட், என்னோட இந்த வால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு அந்த ட்ரம்கின்குள்ள மனிதர் சொல்வார். எனக்கு தெரியும், பட் நான் உங்கள் பக்கத்தில் அவ்வளோவா நெருங்க மாட்டேன், அண்ட் எனக்கு எந்த டேமேஜும் பண்ணாமல் என்னோட கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட வைக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக தானே இருப்பீங்க அப்படின்னு எட்மண்ட் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, ஆனால் நீ இவ்வளோ கேட்குறனால நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்கின் சொல்லிடுவாரா. அட் அ டைமில் அவங்க 2 பேருமே அவங்களோட வாளை வெளியில் உருவிடுவாங்க. மிச்சம் இருந்த 3 பேரும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இவங்க சண்டை போடுறத விளையாடுறத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. உண்மையான வால் சண்டை மாதிரி இருந்தது, சில்லியான ஃபைட்டாக இல்லாமல். இந்த விளையாட்டோட மிகப்பெரிய விஷயமே நம்மளோட எதிரியோட காலையும் பாதத்தையும் நம்ம அட்டாக் பண்ணலாம் வாளை வச்சு. ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க எந்த ஒரு கவசமுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட எதிரி நம்மளை அப்படி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம 2 காலை வச்சும் மேலே ஜம்ப் பண்ணணும். இது அந்த குள்ள மனிதர் பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ஏன்னா எட்மண்ட் நல்ல உயரமாக இருந்தானா, ஸோ ஒவ்வொரு டைமும் அவன் ஜம்ப் பண்ணாலுமே அவனை ஈஸியாக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எட்மண்ட் மட்டும் இந்த குள்ள மனிதர் கூட ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சண்டை போட்டிருந்தானா கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருக்கவே மாட்டான், அவனால் எதுவுமே பண்ண முடியாது. பட் நான்யாவுக்கு வந்ததுலேருந்து நான்யாவில் இருக்கிற இந்த காற்று அவனை ஏதோ பண்ணிருச்சு. அவனோட பழைய நினைவுகள் எல்லாமே, அவன் ஒரு காலத்தில் நான்யாவில் அரசராக இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்கான், எவ்வளவோ சண்டைகளுக்கு போயிருக்கான், எவ்வளவோ யுத்தத்துக்கு போயிருக்கான், பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். ஸோ அது எல்லாமே அவனுக்கு நல்ல ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் பழைய கிங் எட்மண்டாவே ஆயிட்டான். அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க.
அவங்க 2 பேரோட வாளும் நல்லா மோதிக்கும். சூசனுக்கு இந்த மாதிரி விளையாட்டுலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதா. கேர்ஃபுல்லாக இருங்கன்னு அது கத்திக்கிட்டே நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் அங்கே டக்குன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக நடந்துச்சுன்னு அவங்க யாருக்குமே புரியலை. ஏன்னா எட்மண்ட் அவனோட வாளை டக்குன்னு ஒரு மாதிரி பெக்யூலியராக ட்விஸ்ட் பண்ணி அந்த குள்ள மனிதரோட கையில் இருந்த வாளை அப்படியே அடித்து தூக்கி பறக்க விட்டுருவான். ட்ரம்கின் அவரோட 2 கையும் நல்லா உதறுவார், பயங்கரமாக அவருக்கு வலிக்கிற மாதிரி. ரொம்ப வலிக்காதுன்னு நம்புகிறேன் மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னு எட்மண்ட் நல்லா மூச்சு வாங்கிட்டே சொல்லி அவனோட வாளை எடுத்து இப்போ அவனோட இடுப்பில் சொருகிடுவான். இப்போ தான் எனக்கு புரியுது, எனக்கெல்லாம் தெரியாத ட்ரிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப நொந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு. அது ஏதோ உண்மைதான் அப்படின்னு பீட்டரும் இப்போ சொல்வான். இந்த உலகத்திலே தலை சிறந்த வாழ்வித்தக்காரராக இருந்தாலும் அவருக்கு தெரியாத ட்ரிக்கை வச்சு அவரை ஈஸியாக டிசாம் பண்ணிடலாம். நம்ம ட்ரம்கினுக்கு வேறு எதுலையாவது சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோட சிஸ்டர் கூட ஷூட்டிங் மேட்ச்க்கு வரீங்களா? அதில் எந்த ஒரு ட்ரிக்ஸும் இருக்காது, வில்வித்தையில் யூனோ அப்படின்னு பீட்டர் சொல்வானா. என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இன்னைக்கு காலையில் தான் உங்களோட சிஸ்டரோட வில்வித்தையை நான் பார்த்தேனே, அதுதான் என் உயிரையே காப்பாற்றிருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரம்கின் சொல்லிடுவார். அவரோட கண்கள்லாம் இப்போ ரொம்பவே பிரைட் ஆகும். ஏன்னா அவங்க ஆட்கள்லையே அவர் தான் ரொம்பவே ஃபேமஸான வில்வித்தக்காரராக இருந்திருக்காரு. இவங்க 5 பேருமே இப்போது கோர்ட்யார்டுக்கு வந்துடுவாங்க. எதை டார்கெட்டாக வைக்கலாம் அப்படின்னு பீட்டர் கேட்பான். அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்குல்ல அந்த ஆப்பிளை டார்கெட்டாக வைக்கலாமா அப்படின்னு சூசன் கேட்கும். அது கரெக்டாக இருக்கும்ல, அந்த ஆர்ச்சுக்கு நடுவில் எல்லோ கலரில் தொங்குதே அதுதானே அப்படின்னு அந்த ட்ரம்கின் குள்ள மனிதர் கேட்பாரா. இல்லை அது இல்லை, அதுக்கு மேலே அந்த ரெட் கலரில் தொங்குதுல அதை அப்படின்னு சூசன் சொல்லும். இப்போ நான் லாஸ்ன்னு சொன்னேன் இல்லையாங்க, இது ஸ்காட்டிஷ் டயலாக்டுங்க. லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு யங்கான உமன், யங்கான கேர்ளை லாஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பொண்ணு அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவங்க லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. LASS. இப்போ எப்படி பசங்களெல்லாம் ஹே லேட் அப்படின்னு கூப்பிட்றாங்க, அது மாதிரி பொண்ணுங்களை லாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இந்த புக்குக்கு அடுத்து நம்ம இன்னொன்று ஒரு புக் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி எப்போது ஹாரி பாட்டர் நரேட் பண்ணிகிட்ருக்கிறதுலேருந்து சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருங்க. லாஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஏன்னா அதுவும் ஃபுல்லுமே ஸ்காட்லாண்ட் பேஸ் பண்ண புக்கு தானே. ஸோ அதிலலாம் இது வரும். அதனால தான் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சொல்லி வைக்கிறேன் நான். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெட் கலர் ஆப்பிள் அப்படின்னு சூசன் சொல்லுமா, அந்த குள்ள மனிதரோட ஃபேஸே அப்படியே சுருங்கி போயிடும். பார்க்குறதுக்கு செர்ரி மாதிரி இருக்குது, ஆப்பிள் மாதிரி இல்லை அப்படின்னு அவரோட வாய்க்குள்ளேயே அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் வெளியில் சத்தமாக சொல்ல மாட்டார். அவங்க எல்லாருமா இப்போது காயினை தூக்கி போட்டு டாஸ் போடுவாங்களா. இது வரைக்கும் காயினை தூக்கி போட்டு டாஸ் போடுறதெல்லாம் ட்ரம்கின் பார்த்ததே கிடையாது. அதில் சூசன் லூஸ் பண்ணி ட்ரம்கின் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணணும். ஹால்லேருந்து கோர்ட்யார்டுக்கு வரதுக்கு நிறையா ஸ்டெப்ஸாக இருக்குமா, அதில் அந்த ஸ்டெப்ஸோட டாப்பில் நின்று தான் அந்த ஆப்பிளை ஷூட் பண்ணணும். ட்ரம்கின் அங்கே போய் பொசிஷனில் நின்று அவரோட பவ்வை வெளியில் எடுத்து அந்த அம்பை விடுவார். அது உண்மையாகவே நல்ல எக்ஸலண்ட்டான ஷாட் தான். கரெக்டாக அந்த அம்பு போய் அந்த ரெட் கலர் ஆப்பிளில் நல்ல சொருகும். ஆனால் ஆப்பிள் கீழெல்லாம் விழுகாது, அதை சுற்றி இருந்த இலை நல்லா கீழே விழுந்துடும். தென் சூசன் அந்த ஸ்டெப்ஸோட டாப்புக்கு வந்து நின்றுட்டு அதோட அம்பை விடுமா. ஆக்சுவலி இந்த மேட்சை எட்மண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் சூசன் என்ஜாயே பண்ணலை. அதோட அம்பு கரெக்டாக அந்த ஆப்பிளில் போய் சொருகும் அப்படின்றதுலலாம் அதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் சூசனோட மனசு ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். ஏற்கனவே இந்த குள்ள மனிதர் எட்மண்ட் கிட்ட தோற்று போயிட்டாரு. திரும்பவும் அவரை தோக்க வைக்க அதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அந்த குள்ள மனிதர் சூசன் அவ்வளோ அழகாக அம்பு விடுறத அவ்வளோ உன்னிப்பாக பார்ப்பாரு. அடுத்த செகண்டே அங்கே சின்னதாக டொப்புன்னு வந்து விழுகிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா சூசனோட அம்பு போய் அந்த ஆப்பிளில் பட்டு அந்த ஆப்பிள் அப்படியே கீழேயே விழுந்துடும். ஓ வெல்டன் சூ அப்படின்னு அங்கே இருந்த மித்த எல்லா குழந்தைங்களும் நல்லா கத்திட்டு இருப்பாங்க. அதாவது பீட்டர், எட்மண்ட், லூசி இவங்க எல்லாருமே. உங்களை விட ரொம்ப பெட்டராலாம் நான் ஒன்றும் அம்பு விடலை அப்படின்னு சூசன் இப்போ அந்த குள்ள மனிதரை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக அம்பு விடும்போது உங்கள் பக்கமாக பார்த்து நல்லா காற்று வீசிச்சு அப்படின்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட அப்படிலாம் சொல்லாத. உண்மையாகவே நீ என்னை ஃபேராக தான் பீட் பண்ணியிருக்க. என்னோட கையில் ஏற்பட்டிருக்கிற காயம் தழும்பா மாறுறதுக்குள்ளே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு லூசி வேக வேகமாக கேட்கும். என்கிட்ட அதை காமிங்க அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்குமா. ஓ சின்ன பொண்ணுங்க பார்க்குற மாதிரி விஷயம் அது கிடையாது அப்படின்னு ட்ரம்கின் சொல்லிட்டு இருக்கும் போதே வாயை மூடிடுவார். இங்கே பாருங்க, திரும்பவும் நான் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். உன்னோட அண்ணன் வாழ்வித்தையில் எவ்வளோ கிரேட்டாக இருக்காரோ, உன்னோட அக்கா வில்வித்தையில் எவ்வளோ கிரேட்டாக இருக்காங்களோ, அதே மாதிரி நீயும் மிகப்பெரிய சர்ஜன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் அப்படியே உட்காந்து அவர் மேலே அந்த இரும்பு கவசம் இருக்குல்ல, அந்த செயின் ஷர்ட் மாதிரி, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரா.
பார்த்தா அவரோட கையில் நிறைய முடியாக இருக்கும், நல்ல மஸ்குலராக இருக்கும். மாலுமிகளோட செயிலர்ஸோட கை எவ்வளோ மஸ்குலராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பையனோட கையை விட பெருசாக இருக்காது. அவரோட ஷோல்டரையும் அவரோட கையையும் சேர்த்து ரொம்ப கிளம்ஸியாக பேண்டேஜ் சுத்தப்பட்டிருக்குமா, அதை லூசி அன்ரோல் பண்ணிகிட்ருக்கும், பிரிச்சுட்ருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா நல்ல ஆழமாக ரொம்ப ரொம்ப மோசமாக கட்டு விழுந்திருக்கும். வெட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ நல்லா வீங்கி போயும் இருக்கும். ஓ புவர் ட்ரம்கின், எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லூசி வேக வேகமாக அதோட அந்த ஃப்ளாஸ்க் இருக்கும்ல, அந்த மேஜிக்கல் அந்த போர்ஷன் இருக்கிற ஃப்ளாஸ்க்கு, அதை எடுத்து அதில் ஒரு ட்ராப் அந்த மருந்தை அந்த புண்ணில் அப்படியே ஊற்றும். ஹலோ, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு ட்ரம்கின் கேட்பாரா. பட் அவரோட தலையை திருப்பி அவரோட ஷோல்டரை அவரால் பார்க்க முடியல. ஸோ அவரோட கையை வச்சு அவர் டச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா. அப்புறம் அவர் சடனாக எந்திரிச்சிருவார். நல்ல கையை கீழேயும் மேலேயும் தூக்கி பயங்கரமாக இப்போ ஜம்ப் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருவார். அட கடவுளே, இது கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு, புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துவார். தென் அவர் நல்லா கத்தி கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். இது வரைக்கும் இருந்ததுலேயே என்ன மாதிரி ஒரு முட்டாளான குள்ள மனிதர் இருந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் அஃபண்டாக இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட சேவை நீ உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் மை மெஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா பவ் பண்ணுவார். என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கும், என்னை க்யூர் பண்ணதுக்கும், என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அண்ட் என்னோட லெசன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்வார். இட்ஸ் ஓகே, இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேருமே சொல்லிடுவாங்க. அண்ட் நவ் இப்போ நீங்கள் எங்களை நம்ப முடிவெடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த குள்ள மனிதர் சொல்வார். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. நம்ம எல்லாரும் கிங் காஸ்பியன் கிட்ட உடனடியாக போகணும் அப்படின்னு அவர் சொல்வார். எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம போகணும். நான் முட்டாள்தனமாக இருந்தேன், பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் வந்த வழியில் நம்ம போகணும்னா 2 நாள் ஆயிரும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஏன்னா எங்களால் உங்களை மாதிரி ஒரு நாள் முழுக்க நடக்க முடியாது, நைட்டு ஃபுல்லாலாம் நடக்க முடியாது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இப்போது எட்மண்ட், லூசி அண்ட் சூசனை பார்த்து அஸ்லான்ஸ் குன்றுன்னு ட்ரம்கின் சொல்கிறது ஸ்டோன் டேபிள் இருந்த இடத்த தான். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? ஃபோர்ட்ஸ் ஆஃப் பெருனாலேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு பாதி நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும் போதே இப்போ நாங்கள் அதை பெருனாஸ் பிரிட்ஜுன்னு கூப்பிட்றோம் அப்படின்னு ட்ரம்கின் சொல்வாரா. நாங்கள் இருந்த டைமில் அங்கே பிரிட்ஜெலாம் இல்லை அப்படின்னு பீட்டர் சொல்லுவான். அண்ட் தென் பெருனாலேருந்து திரும்ப இங்கே வர்றதுக்கு ஒரு பாதி நாள் ஆகும். நம்ம சீக்கிரமாக போனோம்னா மேபி 1 நாள் இல்லாட்டி 1.5 நாளில் அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பீட்டர் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது இந்த இடம் முழுக்க காடாக தான் இருக்குது அண்ட் இங்கே ஃபுல்லாக நம்மளோட எதிரிகளும் இருக்காங்க அப்படின்னு ட்ரம்கின் சொல்வாரா. இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த டியர் லிட்டில் ஃப்ரெண்ட் வந்த வழியிலே தான் நம்ம திரும்ப போகணுமா அப்படின்னு எட்மண்ட் கேட்பான். வெரிவெல், நான் உங்களை டிஎல்எஃப் அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு எட்மண்ட் கேட்பானா. ஓ எட்மண்ட், நீ ஏன் அவரை போட்டு இப்படி படுத்திட்டு இருக்க அப்படின்னு சூசன் கேட்கும். ஆல்ரைட் லாஸ், ஐ மீன் யுவர் மெஜஸ்டி அப்படின்னு ட்ரம்கின் சிரிச்சுக்கிட்டே சொல்வார். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டாதான் நம்ம க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க எல்லாருமே அவரை டிஎல்எஃப்னே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதாவது டியர் லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னு. சரி, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம இவர் வந்த வழியிலே தான் போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஏன் கிளாஸ் வாட்டர் க்ரீக்குக்கு இங்கேருந்து அப்படியே போட்டில் போகக்கூடாது? அது நம்மளை நேராக அந்த ஸ்டோன் டேபிள் இருக்கிற மலைக்கு அப்படியே பின்னாடி கொண்டு போய் விட்டுரும். நம்ம கடலில் இருந்தால் நம்ம சேஃபாகவும் இருப்போம். இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, கிளம்புனோன்னா இருட்டுறதுக்குள்ளே கிளாஸ் வாட்டருக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு விடிய காலையில் டைரெக்டாக நம்ம காஸ்பியன் கிட்ட ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். அந்த வழியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அண்ட் கிளாஸ் வாட்டர் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்னு ட்ரம்கின் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு சூசன் கேட்கும். வெல், நம்ம ஆப்பிள்ஸை வச்சு தான் சமாளிக்கணும். சரி வாங்க, நம்ம இப்போவே கிளம்பலாம். இங்கே வந்து 2 நாள் ஆச்சு, நம்ம எதுவுமே இன்னும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். எனிவே, திரும்பலாம் நீங்கள் யாரும் என்னோட தொப்பியை மீன் போட்டு வைக்கிற பேஸ்கெட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா அந்த ரெயின் கோட்டு, அதில் தான் ஆப்பிள்ஸ் நிறையா தான் பறித்து போட்டு அந்த போட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. கேர் பேரபிள் கோட்டையை விட்டு கிளம்புறதுக்கு இவங்க 4 பேத்துக்குமே சுத்தமாக மனசே இல்லை. அது என்ன தான் இப்போ இடிஞ்சு போய் பாலடைஞ்சு இருந்தாலுமே
இவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு வீடாக மட்டும்தான் தெரிஞ்சுது. ஸோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தாங்க. அந்த போட்டில் எட்மண்டும் பீட்டரும் தான் துடுப்பு போட்டாங்க. அவங்களோட அந்த செயின் ஷர்ட் மாதிரி இருந்துச்சுல அதெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க துடுப்பு போடுறதுலேயே அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிரும்ல. நம்ம எல்ஃப் இருக்கார் இல்லையா, அவர் அந்த போட்டோட நுனியில் உட்காந்து டைரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அவர் ஸ்டீரிங் மாதிரி டைரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு. லூசியும் சூசனும் அவங்களோட கையில் அந்த அம்பையும் வில்லையும் ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க பாதுகாப்புக்கு. அண்ட் டைரக்ஷன்ஸையும் அவர்கிட்ட கத்தி கத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தானே கிளாஸ் வாட்டருக்கு எப்படி போகணும்னு தெரியும். இந்த ஐலாண்ட்குள்ளேருந்து ஃபர்ஸ்ட் அவங்க வெளியில் கடலுக்கு போகணும். ஸோ ரொம்ப நேரமாக துடுப்பு போட்டுகிட்டே வெளியில் அந்த கடலுக்கு அவங்க வந்துடுவாங்க. அப்படியே அந்த கடலை ஒட்டியே இப்போ அவங்க வந்துட்டுருப்பாங்களா. நல்லா தண்ணிலாம் ஃப்ளாட்டாக தெரிஞ்சிட்டு இருந்தது. நல்லா அந்த கடல் வாடை வந்துட்டு இருந்தது. அங்கே இவங்க துடுப்பு போட்டுட்ருக்காங்களே, அந்த தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். வேறு எந்த சத்தமுமே கேட்காது. அப்பப்போ சூசனும் லூசியும் அங்கே கீழே தண்ணியில் கையை விட ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எட்டாது. பழைய நாட்கள் மாதிரி இருக்குல்ல, நம்ம டெரிபிந்தியா, கேல்மா, 7 ஐல்ஸ், அப்புறம் அந்த லோன் ஐலாண்ட்ஸ் இங்கெல்லாம் போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு லூசி இப்போ கேட்டுட்ருக்கோம். ஆமாம், நம்மளோட மிகப்பெரிய ஷிப்பில் போனோம்ல, ஸ்ப்ளெண்டர் ஹைலேண்ட். அன்னப்பறவையோட தலையோடையும் 2 பக்கமும் அன்னப்பறவையோட மிகப்பெரிய விங்ஸோட இறகோட கார் பண்ணப்பட்ட நம்ம ஸ்ப்ளெண்டர் ஹைலேண்ட் கப்பல். வாவ் அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ப்ளெண்டர் ஹைலேண்ட் கப்பல் பற்றி நம்ம போன புக்கில், அதாவது த ஹார்ஸ் அண்ட் இஸ் பாய் புக்லேயே நம்ம பார்த்துப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சூசன் எட்மண்டோட துடுப்பை வாங்கிட்டு அது துடுப்பு போட்டுட்ருக்குமா. எட்மண்ட் திரும்ப லூசி கூட ஜாயின் பண்ணிப்பான். அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஐலாண்ட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்கள்ல. கடலாக தானே இருக்கும், அந்த கடலோரமாக தானே போயிட்டுருப்பாங்க. அங்கே எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக டெசர்ட்டடாக இருக்கும், காடாக தான் வளர்ந்துருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ பழைய ஞாபகங்கள் தான் வரும். இந்த கடலில் முன்னாடி எவ்வளோ மெர்மைட்ஸு, எவ்வளோ மெர்மன்லாம் இருந்தாங்க. நல்லா பாட்டு பாடிட்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவங்க ஸ்விம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. இந்த துடுப்பு போடுறது என்ன இவ்வளோ கஷ்டமான வேலையாக இருக்குது அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் நான் துடுப்பு போடவா அப்படின்னு லூசி கேட்கும். இல்லை, இந்த துடுப்பு உனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பீட்டர் ஷார்ட்டாக முடிச்சிடுவான். ஆக்சுவலி அவன் ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசணும், அந்த மாதிரிலாம் பேசலாம். அவன் கோவமாக இருக்கான், அந்த மாதிரிலாம் பேசலை. அவனோட எனர்ஜியை துடுப்பு போடுறதுக்கு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணணும், பேசி வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் அப்படி பேசிகிட்டு இருப்பான். இதோட சாப்டர் 8 ஹவு தே லெஃப்ட் த ஐலாண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 9 வாட் லூசி சாலை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tales by Minnie.